மரியாள் முதலாவது பாக்கியவதி என்றாலும் முதலாவது கிருபை பெற்றவள். கேப்ரியல் தூதன் பயப்படாதே மரியாளே, கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். ஏன்னா முதலாவது அந்த சகரியா எலிசபெத்துடைய கணவரை சந்திக்கும் பொழுது உனக்கு ஒரு குழந்தை பிறகுன்னு சொல்லும் போது அவன் நம்பல. அதனால நீ நம்பலையில நீ குழந்தை பிறந்த வரைக்கும் உன வாய் ஊமையா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதனால அவன் பாருங்க ஊமையாயிருவான். ஆனா பாருங்க அதே போலதான் மரியாளும் நம்பல. ஆனா அந்த கேப்ரியல் தூதன் சகரியாவை சபிச்ச மாதிரி மரியாளை சபிக்கல, அவ பேசிக்கிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா அவ கிருபை பெற்றவள். மரியாளை குறித்து அநேக நல்ல விஷயங்கள் உண்டு சரிங்களா. மரியாள் வணங்கப்படத்தக்கவர்கள் வழிபடத்தக்கவர்கள் அல்ல. அந்த அம்மா நல்ல அம்மா தான். அவங்கள போட்டு கற்சிலை செய்து வண்ணம்லாம் தீட்டி லைட்லாம் போட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அது தேவையில்லாதது. இந்த மரியாளுடைய நல்ல தன்மைகள்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த மரியாள் முதலாவதாக தன் கன்னித்தன்மைக்கு எந்தவித பழுதும் ஏற்படாமல் இயேசுவை கருத்தாங்கினார். தன் கன்னித்தன்மைக்கு எந்தவித பழுதும் இல்லாமல் இயேசுவை கருத்தாங்கினார்.